ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், விஜய் டிவியில் இந்த ஒரு சீரியல் வந்துட்டு சைலண்டாக ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், பெரிய ப்ரொமோஷன் கிடையாது, ஸோ பெருசளவில் யாரும் பேசுறது கிடையாது. பட் இருந்தாலும் லாஸ்ட் வீக் வந்து டிஆர்பி ரேட்டிங்ஸ் இந்த சீரியலை பேச வச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எஸ், என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:30 டெலிகாஸ்ட் ஆகிற சின்ன மருமகள் சீரியல். எஸ், லாஸ்ட் வீக் கொஞ்சம் மிஸ்ஸுங்க. அர்பன் பிளஸ் ரூரல்லுமே சேர்த்து ஸ்லாட் லீடர் ஆகியிருப்பாங்க அப்படிங்கிறதா. எஸ், அர்பனில் வந்துட்டு அவங்க ஸ்லாட் லீடர் ஆகிட்டாங்க. ஸோ 9:30 வந்துட்டு ஒரு நியூ சீரியல் லான்ச் ஆகிருக்கு மல்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சன்ல ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே வந்து போயிட்டு இருக்காங்க. அதை பீட் பண்ணி அர்பன்ல இந்த வாரம் வந்து ஸ்லாட் லீடர் ஆகியாச்சு. அதை தொடர்ந்து அர்பன் பிளஸ் ரூரலுமே பாயிண்ட்ல தாங்க வித்தியாசம், கொஞ்சம் 0.5 வித்தியாசம் வந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அர்பன் பிளஸ் ரூரலுமே பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான். மல்லி சீரியல் வந்துட்டு அர்பன் பிளஸ் ரூரலில் 5.69, நம்ம சின்ன மருமகள் சீரியல் வந்துட்டு 5.35. ஸோ 0.3 டிஃபரன்ஸ்ல தான் இருந்திருக்காங்க. ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வாரமே ஸ்லாட் லீடர் பிடிச்சிருக்கலாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச அப்கமிங் டேஸில் சீக்கிரமே ஸ்லாட் லீடர் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதா. ஸோ அதே வகையில் அர்பன்லையுமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ விஜய் டிவிலையுமே வந்துட்டு பாண்டியன் சோர்ஸ்க்கு ஈக்குவலாக டாப் 3 சீரியல்குள்ள வந்து நுழைஞ்சிருக்காங்க அப்படின்றதா. இதுவுமே ஒரு பெரிய விஷயம். ஸோ டேவேஸ் ரேட்டிங்ஸ் பார்த்தோம்னா மண்டே வந்து 6.2, டியூஸ்டே வந்து 6.8, வெட்னஸ்டே வந்து 6.9, தேர்ஸ்டே வந்து 6.5, ஃப்ரைடே வந்து 5.8. ஸோ ஃப்ரைடே ஏன் உங்களுக்கு தெரியும், ஏன்னா ஐபிஎல் மேட்ச். ஸோ சென்னை மேட்ச் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக டிஆர்பி வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறதா. பட் ஆவரேஜாக 6+ ரேட்டிங்ஸ் கிட்ட வாங்கியிருக்காங்கிற விஷயம் பெரிய விஷயம். ஸோ ஓவரால் அர்பன்ல வந்துட்டு 6.5. ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சிறகடி காசை வந்து இந்த மாதிரி தான் 6+ ரேட்டிங்ஸ் கிட்ட எடுத்திருப்பாங்க. ஸோ அதை ரீசனாக வச்சு தான் 9 o'clock வந்து வாங்கியிருப்பாங்க. பட் அந்த கேஸும் இதுவும் ஒன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அந்த டைம்ல எதிர்நீச்சல் வந்துட்டு ஆப்போசிட்ல இருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு 10+ ரேட்டிங்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் முன்னாடி ஸ்லாட் பாரதி கண்ணம்மா சீசன் 2 வந்துட்டு நம்ம சிறகடி காசை விட லோ ரேட்டிங்ஸ் வாங்குவாங்க. ஸோ அவங்கள பீட் பண்ணி இவங்க வர்றதுங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். ஸோ அந்த இடத்துல அவ்வளோ பெரிய ரேட்டிங் வந்து வாங்கியிருந்து 9 o'clock வந்தாங்க. இப்போ அந்த அளவுக்கான ஒரு டிஆர்பி ரேட்டிங் ஆஃப்டர் சிறகடி காசை இவங்களுமே வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக இது வரைக்கும் யாரும் பேசல. ஏன்னா இந்த சீரியலுக்கு வந்துட்டு பெருசாக யாரும் ஃபேமான ஆர்டிஸ்ட் கிடையாது. ஸோ நவீன் தவிர எல்லாருமே நியூ தான் ஓரளவுக்கு. பட் இந்த சீரியலை ஒரு மேனேஜ் பண்ணுறாங்க ஒரு 9:30 அப்படின்னு சொல்லும்போது பெரிய விஷயம். அதே போல் ட்ராக் வைஸ்மே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி, அதாவது அந்த தமிழ்ச்செல்வியுடைய அந்த படிக்கிற மாதிரியான சீன்ஸ் கொண்டு வந்து, அதுவும் இல்லாமல் அவங்க வீட்டில் மாற்ற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து, அந்த அவங்க தான் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க கால் பண்ணி போலீஸ் வரல, வேற ஒருத்தவங்க அதுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதா. பட் இதெல்லாம் ரீசன். ஸோ இந்த மாதிரி அப்கமிங் ஹை வோல்டேஜ் ட்ராக்ஸ் வச்சு இன்னும் மூவ் பண்ணாங்க அப்படின்னா சீக்கிரமே ஸ்லாட் லீடர் பிடிச்சிடலாம் அப்படின்றது. அப்கமிங்ல ஹீரோவுடைய அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற ஒரு ட்ராக், அதுவும் இல்லாமல் அந்த புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆக போகிற அந்த ஒரு ட்ராக் இருக்கு. ஸோ இந்த 2 ட்ராக் வந்து ரொம்ப பெரிய ஹை வோல்டேஜை அவங்க மூவ் பண்ணி கொண்டு வரலாம். அதுவும் இல்லாமல் அந்த ஒரு மாசத்துக்குள்ள அவங்க யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிற வேற சொல்லியிருக்காங்க. ஸோ அது வேற கண்டுபிடிப்பாரா, கண்டுபிடிச்சது மறைப்பாரா அப்படின்றதெல்லாம் வேற இருக்கு. ஏன்னா ஹீரோயின் தானே. ஸோ அவங்க ஏதாவது படிக்கணும், அதுக்காக தான் நிப்பாட்டின சொன்னாங்கன்னா ஸோ படிப்பை நோக்கி ஏதாச்சும் கனவுகள் மூவ் ஆகுதா அப்படிங்கிறது தான். ஸோ கமெண்ட் செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி படிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்த பொண்ணு இன்னைக்கு நல்ல ஒரு ஒய்ஃபா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியுது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணி கொஞ்சம் பாசிட்டிவா அண்ட் போல்டா மாத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சீரியல் வந்து பேசப்படும் அப்படின்றது தான். ஸோ சைலண்டா வந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னுமே சைலண்டா ஒரு பெரிய ரீச் அடையிறதுக்கு நம்ம சார்பாக ஒரு வாழ்த்துக்கள். ஸோ இந்த சீரியல் பத்தின உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.